இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 17 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா ஒரு சால்ட்ரிங் ஐரனோட ரிவ்யூ தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக வந்து ஹெவி யூசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு மூலையில் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது 2025 வந்து எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா அதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு தான் ஷேர் பண்ண போகிறேன். அதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கு, அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹90. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து நான் ஒரு மூலையிலேருந்து எடுத்த சால்ட்ரிங் ஐரன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி அப்படியே தான் இருக்குது. நான் 17 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண குவாலிட்டி எப்படி இருக்கோ அதே குவாலிட்டி தான் இப்பயும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரோட குவாலிட்டியும் அப்படியே தான் இருக்குது, கம்பியோட குவாலிட்டியும் அப்படியே தான் இருக்குது, சால்ட்ரிங் அடிக்கிற தன்மையும் அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் எதுக்காக வந்து இதை நான் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 90 கிட்ஸில் வந்து நிறைய சால்ட்ரிங் கோல்லாம் வாங்கியிருப்போம். அந்த சால்ட்ரிங் கோல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஒயர் சால்ட்ரிங் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வாக்மென், டேப் ரிகார்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு மதர் போர்டில் வந்து சால்ட்ரிங் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருப்போம், இல்லை லைட் வச்சு விளையாடிட்டு இருப்போம். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து மெமரி கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். அதோட மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2025 வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் போய்ட்டு ₹200 ₹300 கொடுத்து வாங்குவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தோட அதோட குவாலிட்டி வந்து மாறிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 17 வருஷமாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பழைய ப்ராடக்ட் தாங்க. பழைய ப்ராடக்ட் இருக்கிற குவாலிட்டி வந்து இப்போ வர புது ப்ராடக்ட்டில் வந்து இல்லை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ளக் பாயிண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணும்போது இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து அப்படியே தான் இருக்குது. இதோட சால்ட்ரிங் அடிக்கிற குவாலிட்டியும் அப்படியே தான் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதோட சால்ட்ரிங் கோலை வந்து நான் ஃப்ளக் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதோட குவாலிட்டி வந்து அப்படியே தான் இருக்குது. இது ஒயரிங் கண்டிஷன் வந்து நான் ரொம்ப வீக்காக இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் இது வந்து குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. சால்ட்ரிங் பர்ஃபார்மன்ஸும் 17 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சால்ட்ரிங் கோல் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.